எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நான் உங்கள் கூட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கோம்போ தான் ஷேர் பண்ண போகிறது. தேங்காய் மாவுக்குள்ளே அரைச்சி சேர்க்காம செஞ்சுருக்கிற வெள்ளையப்பம். இதுக்கு முன்னாடி அப்லோட் செய்து எல்லா வெள்ளையப்பம் நம்ம தேங்காய் அரைச்சி தான் செஞ்சுருக்கு. வெள்ளையப்பத்துக்கு மெயினாக சேர்க்கிற ஒன்று தான் தேங்காய். ஆனால் இந்த வெள்ளையப்பத்துக்கு நம்ம தேங்காய் சேர்க்கலை. அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து எக் கீ ரோஸ்ட் தான் ரெடி பண்ணியிருக்கு. முட்டை நெய் ரோஸ்ட்டு ரெண்டுமே எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல அப்பம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 4 to 5 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு 2 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துருக்கு. நல்லா 2-3 டைம் கழுகினதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி 4 to 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் இப்போ இது 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எடுத்துருக்கு. தண்ணி வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பவுலுக்குள்ளே மாற்றி இருக்கு. இது கூடவே வந்து 1 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம். மட்டை அரிசி சாதம் இல்லை, நான் இது பொன்னி அரிசியோட சாதம் தான் எடுத்துருக்கு. வெள்ளை கலரில் எடுக்கும்போது அப்பவும் வெள்ளை கலரில் கிடச்சிடும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஊடி சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் சூடில் இருக்கிற தண்ணி அதுக்குள்ளே ஊற்றி இருக்கு. 1 கப்பு ஃபுல்லாக ஊற்றலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக தான் ஊற்றி இருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி அமர்த்தி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே சூடு கொஞ்சம் ஆறிடும். லைட்டாக சூடாகிற டைமில் இதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கு. லைட்டாக இருக்கிற ஒரு சூடு தான் இருக்கும். இப்போ ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம இதுக்குள்ளே ஈஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. இதில் சேர்த்துருக்கிற தண்ணியோட அளவு பாருங்கள், அரிசிக்கு லெவலாக நிற்கிது. அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்சி ஜாருக்குள்ளே அரைச்சி எடுக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி நீங்கள் ஊற்றக்கூடாது. நம்ம லைட்டாக இருக்கிற சுடு தண்ணியில் தான் இதை அரைச்செடுக்கிறது. அரைக்கும் போது மாவு ரொம்ப அதிகமாக சூடாகி போகக்கூடாது. கிரைண்டரில் கரெக்டாக அரைச்செடுக்க முடியும். இல்லை மிக்சி ஜாரில் இதே மாதிரி தான் அரைக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப அதிகமாக மாவு சூடாகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி 2 பேட்சாக ஃபுல்லாக அரைச்செடுத்துருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். அப்பத்தோட மாவு வந்துட்டு தோசை மாவுலேருந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இது பாருங்கள் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதனால மறுபடியும் அந்த மிக்சி ஜாருக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கு. 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி மாவுக்குள்ளே சேர்த்து கலந்து விட்டுருக்கு. 2 கப் அளவு அரிசி மாவுக்கு கரெக்டாக நான் வந்துட்டு 1 கப் அளவு தண்ணி தான் சேர்த்துருக்கு. எல்லா அரிசியும் ஒரே மாதிரி இருக்காது. எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் சேர்க்கும்போது அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு ரெடியாக இருக்குது, மூடி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இது மத்தியானம் 1:10 இந்த டைமுக்கு தான் மூடி வைக்கிறது. நல்ல குளிராக இருக்குது, நல்ல மழையாக இருக்குது. சில டைம் வந்து 4 to 6 மணி நேரம் ஆகும் நல்லா பொங்கி வர்றதுக்கு. ஆனால் நான் சேர்த்துருக்கிற ஈஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, புதுசாக இருக்கிற ஈஸ்ட்டாக இருந்துச்சு. அதனாலே பாருங்கள் 3 மணி நேரம் ஆகலை, 2.25 மணி நேரத்துக்குள்ளே இது வந்து கரெக்டாக பொங்கி வந்திருக்கு. மாவு பாருங்கள் ஃபுல்லாக நுரையாக இருக்குது. சாதாரணமாக அப்பத்துக்கு வந்து தேங்காய் பாலோட இல்லை தேங்காயோட டேஸ்ட்டு தான் இருக்கும், அந்த ஒரு மனம் தான் இருக்கும். ஆனால் நம்ம இதுக்குள்ளே தேங்காய் சேர்க்கலை. இருந்தாலும் நம்ம இது செஞ்சு எடுக்கும்போது அதே டேஸ்ட்டில், அதே டெக்ஸ்டரில், அதே மணத்தில் நமக்கு செஞ்செடுக்க முடியும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் இருந்தால் தான் நல்லா வெள்ளையப்பம் செஞ்செடுக்க முடியும். ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்குது. அதே மாதிரி தேங்காய் பிடிக்காதவங்களும் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு ரெடியாக இருக்குது. ஒரு நான்ஸ்டிக் அப்பச்சட்டி தான் நான் எடுத்துருக்கு. நான்ஸ்டிக் அப்பச்சட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மீடியம் சூடு போதும். ரொம்ப அதிகமாக சூடாயிருச்சு அப்படின்னா மாவு ஊற்றும் போது அதில் ஒட்டாமல் விட்டு வந்துடும். இது மீடியம் சூடில் ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்ல ஒரு சுற்றினதுக்கு அப்புறம் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடும். ஆனால் இதுக்கு தேங்காயோட ஒரு டேஸ்ட்டு, மனம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதுக்கு மேலே ப்ரஷ் பண்ணி விட்டுருக்கு. இந்த மாதிரி செய்யும்போது கரெக்டாக அந்த மணத்தில் டேஸ்ட்டில் நமக்கு வெள்ளையப்பம் செஞ்செடுக்க முடியும். பாருங்கள், வெள்ளையப்பம் ரெடியாக இருக்குது. நீங்கள் அயன் கடாயில் தான் செய்கிற, அயன் அப்பச்சட்டியில் தான் செய்கிறேன் அப்படின்னா நல்லா சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் மாவு ஊற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. ஒரு சுற்றிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ வந்துட்டு இதே மாதிரி அப்போ செஞ்செடுக்க முடியும். நான்ஸ்டிக் அப்பச்சட்டியாக இருந்தால் மட்டும்தான் மீடியம் சூடில் மாவு ஊற்றி ரெடி பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நம்மளுடைய தேங்காய் சேர்க்காத வெள்ளையப்பம் ரெடியாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு நம்ம ஒரு முட்டை நெய் ரோஸ்ட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். 5 முட்டை வேக வச்சு எடுத்து மாற்றி வச்சுருக்கு.
ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு பேன் சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர் கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச முட்டை சேர்த்து நல்லா ஒரு டைம் இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த முட்டைக்கு ஒரு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், கலரும் நல்லா கிடைச்சிடும். மாற்றி வச்சிருக்கு. அதே பேனுக்குள்ளே 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கு. மெல்ட் பண்ணி எடுத்துருக்கிற நெய் தான் சேர்த்துருக்கிறது. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்ல ஒரு டைம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே 3 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெய் நிறைய சேர்த்தா தான் இதுக்கு நல்ல ஒரு மனம் டேஸ்ட்டும் இருக்கும். நெய் உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி அதோட பச்சை மணம் போனதுக்கப்புறம் மசாலா பவுடர் ஒன்றா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் இல்லாத சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல ஒரு டைம் வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய தக்காளி சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் கூடி கட் பண்ணி சேர்த்துருக்கு. நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் உப்பு செக் பண்ணுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற புளித்தண்ணி அதுவும் ஊற்றி இருக்கு. கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதோட கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்க. இது நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சு இந்த தக்காளி வேகிற வரைக்கும் கொதிக்க விட வேண்டியது தான். மறுபடியும் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுடுதண்ணி கூடி இதுக்குள்ளே ஊற்றி இருக்கு. உங்களுக்கு கிரேவியோட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். மீடியம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்குள்ளே தக்காளி நல்லா வெந்து தண்ணி இதே மாதிரி வற்றி இதிலிருந்து நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நெய் நிறைய ஊற்றிருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. நம்ம 4 to 5 பேருக்கு சாப்பிட்றதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நெய்யோட குவான்டிட்டி அந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நல்ல ஒரு மனம் டேஸ்ட்டும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 1/4 கப் அளவுக்கு நெய் ஊற்ற வேண்டியது தான். பாருங்கள் தக்காளி ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. இப்போ நான் சேர்த்துருக்கிறது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தான். நிறைய தக்காளிஸ் எல்லாம் சேர்த்து செய்யும்போது அந்த டேஸ்ட்டு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சர்க்கரை சேர்க்கறது நல்லது தான். பிடிக்கல அப்படின்னா சேர்க்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் முட்டை சேர்த்துறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கூடி கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட முட்டை எக் ரோஸ்ட் ரெடியாக இருக்குது. இந்த 2 ரெசிப்பியுமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.